வாவ். ஸோ ஃபர்ஸ்ட் கியரில் என்ன ஸ்பீட் போகுதுன்னு பார்க்கலாம். 45ங்க. அண்ட் செகண்டில் 80. அண்ட் தேர்டில் பார்த்தீங்கன்னா மக்களே அரவுண்ட். அண்ட் வைப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பெருசாக வைப்ரேஷன்ஸ் தெரியல. ஃபைனலி இதோட ப்ரைஸிங் மக்களே. ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஒன் செகண்ட் மக்களே. ஏன் மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் நானும் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். ஸோ ஏன் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு பைக் ரிவ்யூவில் தான் நான் உங்களை அகைன் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ஏன் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பைக் ரிவ்யூ பண்ண போகிறோங்கிறது நீங்கள் ஆப்வியஸ்லி தம்ப்நெயில் பார்த்து கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா Scram 440 from Royal Enfield. ஸோ ஏன் மக்களே ஸோ சினிமேட்டிக் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன் மக்களே ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சேம் பைக் சேம் மோட்டர் சைக்கிள் ஒரு டிஃப்ரெண்ட் சிசியில் வந்துட்டு சேல் ஆகிட்டு இருந்துச்சு கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் பேக். Scram 411ங்கிற ஒரு நேமில் வந்துட்டு இந்த பைக் வந்து சேல் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு சில இஷ்யூஸ்னால வந்துட்டு அந்த Scram 411cc மாடலை வந்துட்டு அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. அண்ட் அகைன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீலான்ச் பண்ணியிருக்காங்க Scram 440ங்கிற நேமில். ஸோ அந்த பைக் தான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் முன்னாடி நின்றுருக்கு. ஸோ இதில் என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம மும்பை வேணால் பார்க்கலாம். இதோட மெயின் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா Scram 411லேருந்து Scram 440, அதாவது 411cc -440cc இதோட இன்ஜின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்சைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் இதோட மேஜர் சேஞ்ச். ராயல் என்ஃபீல்ட் லைனப்பில் ஒரு ஸ்கிராம்லர் மாடல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. ஸோ அது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா இந்த Scram 440 தான். ஸோ இந்த Scram 440 எப்படி இருக்குது, இந்த பைக் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கு, ஸோ இந்த பைக் யாருக்கெல்லாம் சூட் ஆகுங்கிறது வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஏன் மக்கள் இந்த Scram 440யோட டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓஜி ராயல் என்ஃபீல்ட்ஸோட அதே அந்த எக்ஸாக்ட் டிசைன் ஓஜி டிசைன் அப்படியே வந்துட்டு இதில் கேரி ஓவர் பண்ணியிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். இப்போ நிறைய ரீசெண்டாக லான்ச் ஆகிற ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் லைக் ஸோ ஆஃப் ரோட்காகவே பில்ட் பண்ண ராயல் என்ஃபீல்ட் 450 ஹிமாலயனாக இருக்கட்டும், அதே மாதிரி ரோட்ஸ்டர் ஒரு பியோர் ரோட்ஸ்டர் ஃபீல் கொடுக்குற கரிலா 450 இருக்கட்டும், அண்ட் கஃபே ரேசஸ் ஆன ஆர்டினரி GT 650 இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஒரு இப்போ இருக்கிற மாடர்ன் டைம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட்ஸ் கொடுத்துட்டாங்க. லைக் பார்த்தீங்கன்னா USD ஃபோக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் டிஜிட்டல் கிளஸ்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துட்டாங்க. கிளஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஆட் ஆன் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற ராயல் என்ஃபீல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அப்கிரேட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் Scram 440 பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஓஜி ஸ்டைல் வந்துட்டு அப்படியே அவங்க வந்துட்டு இதில் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய ஹிமாலயன் லவர்ஸ் வந்துட்டு ஹிமாலயன் 411 வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு டிசைன் தீமில் கொண்டு வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Scram 440. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த Scram 411 பார்த்தீங்கன்னா இதே டிசைனில் தான் இருந்துச்சு. ஒரு சில இஷ்யூஸ்னால நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில இஷ்யூஸ்னால அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு கொஞ்சம் அப்கிரேடேஷன் பண்ணி இந்த 440 வந்துட்டு அவங்க ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களே விஷுவலி இந்த பைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் ஹெஃப்டியாகவும் ஹெவியாகவும் தெரியுது. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா Scram 411 சேம் இதே மாதிரி தான் இருந்துச்சு, இதே ஹைட் அண்ட் வெயிட்டோட தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ டிசைனுக்குள்ளே போயிடலாம். நான் அந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மக்களே ரவுண்ட் ஷேப் ஆல் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ரெட்ரோ டிசைன் உள்ள ஒரு ஹெட்லாம்ப்ஸ் தான். இப்போ வர எல்லா ஆரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி ஹெட்லாம்ப்ஸை பார்க்கலாம். ஸோ இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரியோட பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களே இன்னும் வந்துட்டு ஹாலோஜன் லேம்ப்ஸ் தான். இப்போ இருக்கிற கரிலா 450, ஹிமாலயன் 450 அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்இடிக்கு அப்கிரேட் ஆகி போயிட்டாங்க. பட் இன்னும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் லேம்ப்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க, LED லைட்ஸ் மிஸ்ஸிங் அவுட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக கிளஸ்டருக்கு மட்டும் ஒரு சின்ன கவுல் மாதிரி இந்த ஹெட் பேனில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுங்கிற பேஜிங் வந்துருச்சு. ஸோ கீழே சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 41mm டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் ஏன் இதை ஓஜி டிசைன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற டிசைன் ராயல் என்ஃபீல்ட் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பைக்ஸ்லேயும் வந்துட்டு நம்மளுக்கு USD ஃபோக்ஸ் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு நம்மளுக்கு அந்த பழைய ஸ்டைலான டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா மக்களே மட்கார்ட் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் பிளாஸ்டிக் மட்கார்ட் தான் நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்டெண்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேரு மண் அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்காது.
ஸோ டீசெண்டான ஒரு மட்கார்ட் டிசைன், டீசெண்டான ஒரு சைஸில் வந்துட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுக்காம இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் மக்களே அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதோட டயர் பாட்டுங்க. ஸோ டயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100/90 செக்ஷன் அண்ட் 19 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய் வீலோட பேட்டர்ன் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டைலிஷான ஒரு டிசைன் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மக்களே 2 வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையல் வேரியன்ட் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வேரியன்ட். இப்போ நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வேரியன்ட். ஸோ ஃபோர்ஸ் வேரியன்ட்டுக்கும் ட்ரையல் வேரியன்ட் என்ன ப்ரோ டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸ் வேரியன்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு அலாய் வீல்ஸ் வித் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்துடும். அண்ட் அதே ட்ரையல் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்போக் வீல்ஸ் வித் டியூப் டயர்ஸ் தாங்க வரும். ஸோ இதுதான் அதோட மேஜர் சேஞ்ச். ஸோ ஏன் மக்கள் இப்போ இருக்கிற மாடர்ன் டீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வேரியன்ட் எடுத்துக்கலாம், அதாவது ஃபோர்ஸ் வேரியன்ட் எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்துட்டு இது ஒரு ஸ்கிராம்லர் பைக் போத் ஆன் ரோட் அண்ட் ஆஃப் ரோடு வந்துட்டு நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் பெட்டர் வந்துட்டு ஸ்போக் வீல்ஸ் மாடல் போய்க்கலாம், அதாவது ட்ரையல் வேரியன்ட் போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு ட்ரையல் வேரியன்ட்டா இல்லை ஃபோர்ஸ் வேரியன்ட் வேணுமாங்கிறத வந்துட்டு ராயல் என்ஃபீல்ட் வந்து அதை நீங்களே செலக்ட் பண்ணுறதுக்காக உங்கள் சாய்ஸ்லேயே விட்டுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஏன் மக்கள் அப்படியே சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேங்க் பேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டல் டேங்க் கொடுத்துருக்காங்க. அங்கே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஹார்ட் ஃபைபர் பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் ஃபேரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுக்கான பேஜிங் இருக்கு. அண்ட் இங்கே RO அப்படிங்கிற பேஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓட ஒரு குவார்டர் பார்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் எம்போஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ தூரத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அது சிங்கிள் ஓடா தெரியும். பட் ஆக்சுவலாக பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி ஃபேரிங் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்டைலிஷான இனோவேட்டிவான டிசைனாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஸோ மக்கள் அப்படியே கீழே வந்து இதோட இன்ஜின் பார்ட்டுங்க. ஸோ இன்ஜின் பார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு வந்துட்டு ஹிமாலயன் 411 அண்ட் ஸ்கிராம் 411 இருக்கிற அதே இன்ஜின் டிசைன் தான். பட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வேரி ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 440cc ஏர் கூல்ட் இன்ஜின் which produces around 26 brake horsepower and 35 Nm of torque. ஸோ பழைய ஸ்கிராம் 411 அண்ட் பழைய ஹிமாலயன் 411 வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 24.5 horsepower and 32 Nm of torque வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இது ஒரு 1.5 horsepower ஜாஸ்தி. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 Nm of torque வந்துட்டு ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா அது 411cc, இது வந்துட்டு 440cc. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு வரதுக்கு ஒரு 5+ kilometers ஓட்டிட்டு வந்தேன், 5 to 10+ kilometers நான் ஓட்டிட்டு வந்தேன். நான் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 411 வந்து நான் ஓன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இன்ஜினுக்கும் இந்த இன்ஜினுக்கும் அதோட பிக்கப் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதோட இனிஷியல் பிக்கப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட மிட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லீனியராக இருக்குங்க. ஸோ அதை நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக என்னோட பைக்குக்கும் இந்த பைக்குக்கும். ஸோ ஏன் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா பிரேக் லிவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் as ஹிமாலயன் 411 அண்ட் ஸ்கிராம் 411 அதில் எந்த இதுவும் இல்லை. பிரேக் பிஸ்டன், பிரேக், ஃபுட் பேக்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் தான். சார்ஜும் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் ஃப்ரேம்ல பில்ட் பண்ணப்பட்ட ஒரு பைக் தான். அண்ட் சைட் பேனலிங் பார்த்தீங்கன்னா மக்களே சேம் ஸ்கிராம் 411 மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, எந்த சேஞ்சும் இல்லை. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கு. அதே ஆப்போசிட் சைடில் போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராம் 440 இதோட பேஜிங் வந்துருது, நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் மக்களே அப்படியே இதோட எக்ஸாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஸோ மேலே மவுண்ட் பண்ணியிருக்காங்க இதோட பைப்போட அவுட்லெட். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸாஸ்ட் இப்படி ஃப்ளோ ஆகி கீழே வரைக்கும் வருது. இங்கே ஒரு ஹீட் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே 2 ஹீட் ப்ரொடெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காலை சூடுபடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸாஸ்ட் கேன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை, சேம் அதே எக்ஸாஸ்ட் தான். ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு இப்போ கேளுங்க. ஸோ லிசன் டு த எக்ஸாஸ்ட் நோட் மக்களே. ஓகே, ஸோ ஏன் மக்கள் எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிருப்பீங்க. ஸோ எக்ஸாஸ்ட் நோட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஓஜி ராயல் என்ஃபீல்டுக்கான ஒரு தம்ப் ஒரு ஃபீல் அப்படியே இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ வர எக்ஸாஸ்ட் நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த தம்பை வந்துட்டு அவ்வளோக்கா ஃபீல் பண்ண முடியாது. பட் ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தம்ப் நல்லாவே இருக்குது. ஸோ இது ஓஜி ராயல் என்ஃபீல்டுன்னு சொன்னதுக்கு இன்னொரு மெயினான காரணமும் பார்த்தீங்கன்னா இதுதான். இதோட சைடு இண்டிகேட்டர்ஸ், இதோட டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன், இதோட எக்ஸாஸ்ட், இதோட இன்ஜின் பிளேஸ்மெண்ட், இதோட இன்ஜின் டிசைன், இதோட எக்ஸாஸ்ட் நோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓஜி ராயல் என்ஃபீல்டு வந்து ரெசம்பிள் பண்ணுதாங்கன்னு சொல்லணும். அண்ட் ஏன் மக்களே கமிங் டு த இயர் பார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 120/90 செக்ஷன் வித் 17 inch அலை வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் மக்களே ரோட்ஸில் க்ரூசிங் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ரொம்பவே ஆப்டாக இருக்கும். டயர் சைஸ் எனக்கு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருந்துருக்கலாம் எனக்கு தோணுது. அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்துட்டு 230 mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் நான் உங்களுக்கு சொல்ல வந்துட்டேன், ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 300 mm டிஸ்பிளேஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேஸ்லேயும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டியூவல் சேனல் ABS, இது வந்துட்டு சுவிச்சபிள் ABS கொடுத்துருக்காங்க. ஸ்கிராம் மோட்டர் சைக்கிள் ஆஃப் ரோடுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன்னால வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுவிச்சபிள் ABS கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா சுவிட்ச் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பைக்கோட கலர் தீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் தீம் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 2 மாடல்ஸ் இருக்கு. ஃபோர்ஸ் மாடல் வந்துட்டு 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அண்ட் ட்ரையல் மாடல் வந்துட்டு 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு கிரே, ஆரஞ்சு அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீனிஷ் ப்ளூ கலர்ல வந்துட்டு இந்த பைக் இருக்கு. ஸோ ஏன் மக்களே அப்படியே ரியர் பார்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா டெயில் பார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் as ஹிமாலயன் 411 தான், கிராம் 411 இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. அண்ட் ரியர்ல பார்த்தீங்கன்னா அதே சேம் ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு லைட்டோட நம்பர் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கீழே ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான், மெட்டல் எதுவும் இல்லை. இதோட டேங்க் பார்ட் தவிர இந்த வண்டியில் ஃபுல்லாகவே வந்து ஆக்சுவலாக பிளாஸ்டிக் தாங்க. ஃபேரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட பேனலிங்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்ட் அண்ட் ஸ்டர்டியா வந்துட்டு ஒரு கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே ஸ்டர்டியா இருக்கு, மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான சீட்டுங்க. ஃபார் ரைடர் நல்ல குஷனிங் இருக்கு. பட் பில்லியன் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா
சீட் வந்துட்டு பில்லியனுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. பட் ரைடருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா லென்த் அண்ட் ப்ராடராக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு சப்போர்ட்டும் கிடைக்குது. நான் இப்போ ஷோரூம்லேருந்து இந்த ஸ்பாட் கூட்டிட்டு வரும்போது பார்த்தேன், நல்லாவே இந்த இடத்துல நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்குது. பட் பில்லியனுக்கும் அதே மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். அதே மாதிரி சீட் சைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பண்ணியிருக்காங்க. ஏன் மக்களே, கமிங் டு த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி சேம் 15 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த டேங்க் கெப்பாசிட்டி நீங்கள் வந்துட்டு போத் ஹிமாலயன் 411 அண்ட் ஸ்கிராம் 411 பார்க்கலாம். ஸோ இந்த பைக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்பர் டூரர்னு சொல்ல முடியாது. இது வந்துட்டு எல்லாமே கலந்துதுங்க. எப்படின்னா இது ஒரு டூரிங் பைக், இது ஒரு ஸ்கிராம்ப்ளர், இது ஒரு ஆஃப் ரோட்லேயே ஓட்டலாம், இது நீங்கள் ஆன் ரோட்லேயே ஓட்டலாம், க்ரூசிங்க்கும் வந்துட்டு அது ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான டேங்க் கெப்பாசிட்டி தான் வந்துட்டு அவங்க ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 15 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கெப்பாசிட்டின்னு சொல்லலாம் ஃபார் சிட்டி ரைட்ஸ் அண்ட் ஹைவே ரைட்ஸ். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டன்ஸும் வந்துருது. அண்ட் ஸ்விங்கம் பொறுத்த வரைக்கும் பெரிய டிசைன் எல்லாம் ஒன்றும் இல்லை, சேம் ஆஸ் ஹிமாலயன் 411 ஸ்கிராம் 411 ஒரு பாக்ஸி ஷேப்டு ஸ்விங்கம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் யாரெல்லாம் வச்சிருக்கீங்க அண்ட் யாரெல்லாம் ஸ்கிராம் 411 வச்சிருக்கீங்க, யாரெல்லாம் ஹிமாலயன் 411 வச்சிருக்கீங்க அண்ட் யாரெல்லாம் வந்துட்டு ஸ்கிராம் 411 அண்ட் ஹிமாலயன் 411 மிஸ் பண்ணிட்டு இந்த பைக் எடுக்கலான்னு இருக்கீங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பைக்கோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா, இந்த அப்கிரேடேஷன் நல்லா இருக்கா ஃப்ரம் 411 to 440, இதெல்லாம் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல். மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பாருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் பெல் பட்டனை கண்டிப்பா ஆன்ல வச்சுக்கோங்க. ஸோ ஏன் மக்களே மற்றதெல்லாம் பார்த்துட்டோம், இப்போ இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் வாங்க. ஸோ ஏன் மக்களே இன்கிரஸ் அண்ட் எக்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நல்லா தான் இருக்கு. என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'8" அண்ட் என்னோட கால் பார்த்தீங்கன்னா நல்லாவே கிரவுண்டடா இருக்குங்க, ஃபுல் பிளேஸ்மெண்ட்ல இருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு இதோட இன்கிரஸ் எக்ரெஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 5 ஃபீட்டுக்கு கீழே இருக்கீங்க இல்லை ஒரு 5.5க்கு கீழே இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த பைக்கை டிஸ்ட்ரைவ் பண்ணிட்டு இந்த பைக்கை வந்து புக் பண்ணுங்க. அண்ட் ஹேண்டில் பார்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வைடனான ஹேண்டில் பார்ஸ் டுவர்ட்ஸ் த ரைடர் இருக்கு. ஸோ பைக்கோட சிட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நீல் பண்ற மாதிரி இல்லை, ஒரு அப்ரைட்டான பொசிஷன் தான், ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல உட்காந்து நம்ம பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுல எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. ஸோ கீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் கீ தான், கட் கீ எல்லாம் கொடுக்கல. யூஸ்வலா எல்லா ராயல் என்ஃபீல்ட்ஸ்லயும் வர அதே கீ தான். இது பார்த்தீங்கன்னா ஓஜி டிசைன் தான். கிளஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ கிளஸ்டர் ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதுல வந்து 160 வரைக்கும் போயிட்டு வருது. இதுல பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் இருக்கு, ஓடோமீட்டர் இருக்கு, ஃபியூல் கேஜ் இருக்கு, கியர் பொசிஷனிங் இண்டிகேட்டர் இருக்கு, டைம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நியூட்ரல் லைட் இருக்கு. ஸோ பேட்டரி இண்டிகேஷன் இருக்கு, ஏபிஎஸ் ஆன் அண்ட் ஆஃப்கான சுவிட்ச் இருக்கு. ஸோ இதுதான் சின்னதா ஒரு செமி டிஜிட்டல் கிளஸ்டர்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற பைக்ஸ்ல நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டிஜிட்டலைஸா போயிட்டாங்க, ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டர் போயிட்டாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஓஜி ஸ்டைல மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிராம் 440ங்கிற பேட்சிங் நீங்க வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃப்ரண்ட் பிரேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் பிரேக் தான், நார்மல் கிளச் தான், எந்த ஒரு அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ், அட்ஜஸ்டபிள் பிரேக்ஸ், அட்ஜஸ்டபிள் கிளச்லாம் இங்கே கொடுக்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ பட்டன் கொடுத்துருக்காங்க, நம்ம டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், லைக் ட்ரிப் ஏ, ட்ரிப் பி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. பாஸ் லைட் பார்த்தீங்கன்னா இங்கே இப்படியே கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட் டர்ன் இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு ஹார்ன் கொடுத்துருக்காங்க, டீசென்டான ஹார்ன் சவுண்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இக்னிஷன் ஆன் அண்ட் ஆஃப்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹசார்ட் லேம்ப்க்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. கீழே செல்ஃப் ஸ்டார்ட்க்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் பழைய ஹிமாலயன்ல பழைய ஸ்கிராம்ல இருந்த அதே சைட் மிரர்ஸ் தான். ஸோ விஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான விஷன் சொல்லுவாங்க, எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது, பட் டீசென்டா இருக்கு. ஸோ ஏன் மக்களே இந்த பைக்கோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பைக் ஒரு ஷார்ட் ரைடு எடுத்துட்டு போயிட்டு வந்து பார்க்கலாம் இந்த பைக் ரோட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் மக்களே நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஸோ ஆக்சுவலாக இந்த பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 196 kilograms, விச் இஸ் இந்த ஹெவியர் பார்ட்டுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே மக்களே, இப்போ இந்த பைக் எப்படி ரோட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இனிஷன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இன்னொரு டைம் கேளுங்க. ஸோ அந்த பாப் சவுண்டெல்லாம் நீங்கள் கேட்கும்போதே உங்களுக்கு அந்த ஓஜி ஹிமாலயனோட, அதாவது ஓல்டர் ஹிமாலயனோட சவுண்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, டர்னிங் ரேடியஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களே இட்ஸ் குவைட் குட். ஆக்சுவலி மோசம்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிக்கப் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஓகே, நீங்கள் பார்த்தீங்களா சடன் பிக்கப்புங்க, சீரியஸ்லி. ஓகே, 80 in no time மக்களே. மிட்ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீரியஸாக ரொம்ப லீனியராக இருக்குது. பவர் டெலிவரியில் எந்த ஒரு லேகுமே இல்லை. டீசெண்டான பவர்ஃபுல் மிட்ரேஞ்சுன்னு தான் சொல்லணும். வாவ் சஸ்பென்ஷன் இஸ் இந்த கிரேட்டர் செட் மக்களே. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஓல்டர் ஹிமாலயன் 411லையும் அதே 41mm டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான். ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் அதே சஸ்பென்ஷன் தான் வந்துட்டு கேரி ஓவர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் கம்ஃபர்ட்டுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் பைக். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஹிமாலயன் 411லையும் ஸ்கிராம் 411லையும் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 440ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, பிரேக்கிங் இஸ் இம்ப்ரெசிவ்ங்க நிஜமா. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது.
ஒரு மாதிரி ஸ்லக்கிஷாக இல்லாமல் பிரேக்கிங் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. வாவ் 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 வாவ், சீரியஸ்லி வாவ். ஸோ நம்ம 110 பக்கத்தில் போயிட்டோம். ஸோ எந்த ஒரு லேக்குமே இல்லாமல் சூப்பராக பவர் டெலிவரி பண்ணுதுங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா மக்களே 100லேருந்து 110 வரைக்கும் இந்த பைக்கில் நம்ம ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணலாம், அதில் நோ டவுட். ஸோ நீங்கள் சஸ்பென்ஷன் பார்க்குறீங்க, சஸ்பென்ஷன் இஸ் ரியலி இந்த கிரேட்டர் சைட் மக்களே. ஸோ இங்கே யூட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக சைட் மக்களே. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லக்கிஷாக இல்லாமல் கியர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகுது. ஸோ உங்களால் அந்த எக்ஸாஸ்ட் நோட் கேட்க முடியுதா, அந்த தம்ப். இங்கே ஸ்டாப் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் கியரில் இதோட டாப் என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கியரில் என்ன ஸ்பீட் போகுதுன்னு பார்க்கலாம். 45ங்க. அண்ட் செகண்டில் 80 அண்ட் தேர்டில் ஓகே. தேர்டில் பார்த்தீங்கன்னா மக்களே அரவுண்ட் 100ங்க. தேர்டில் பார்த்தீங்கன்னா 100 போகுது. ஸோ இதோட ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் கியர்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 100 வரைக்கும் டச் பண்ண முடியுது. எஃபர்ட்லெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 110 வரைக்கும் நீங்கள் ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணலாம் மக்களே, அதில் நோ டவுட். அண்ட் வைப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் பெருசாக வைப்ரேஷன்ஸ் தெரியல. ஹேண்டில் பேரில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பஸ் இருக்குது அட் ஹையர் ஆர்பிஎம்ஸ். ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டீல் ஆக்சுவலி. இது எல்லா பைக்ஸ்லையும் இருக்கிற யூஸ்வலான எல்லா ராயல் என்ஃபீல்ட்ஸ்லையும் இருக்கிற ஒரு வைப்ரேஷன் தான். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு இதில் வைப்ரேஷன் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஸோ போத் ஹேண்டில் பார்ஸ் ஆகட்டும் அண்ட் ஃபுட் பேக்ஸ் ஆகட்டும் ஸ்லைட் பஸ் இருக்குது அட் ஹையர் ஆர்பிஎம்ஸ் அட் ஹையர் ஸ்பீட்ஸில். மற்றபடி இட்ஸ் எஃபர்ட்லெஸ்ஸுங்க. எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் வந்துட்டு க்ரூஸ் பண்ணி போகலாம். இந்த ஸ்கிராம் 440 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிட்டி ரைட்ஸ் ஆகட்டும், ஹைவே ரைட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஆஃப் ரோடு அண்ட் ஆன் ரோடுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு பைக்குங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலி யூசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ மக்களே ரைட் வீடியோ பார்த்துருப்பீங்க ஆப்வியஸ்லி. ஸோ ரைடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரைடில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். கம்பேர்ட் டு ஸ்கிராம் 411 இந்த 440 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த பைக் யாரெல்லாம் வச்சிருக்கீங்க, யாரெல்லாம் வாங்க போகிறீங்க, அண்ட் இதோட ஓல்டர் வேரியண்டான ஸ்கிராம் 411 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, சேமஸ் இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதாங்கிறதெல்லாம் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் நான் வந்துட்டு இந்த பைக்கில் ஏதாச்சும் 2 விஷயம் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த டவுட்ஸ் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஃபைனலி இதோட ப்ரைஸிங் மக்களே. ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களே ஆஃப்டர் GST 2.0 350cc வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40% ஜிஎஸ்டிக்காக வந்துட்டு புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2,08,000 rupees சேல் ஆகிட்டு இருந்த இந்த பைக் வந்துட்டு இப்போ 2,26,000 ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18,000 rupees வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் ஆயிருக்கு. ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஸ்கிராம்லர் வந்துட்டு நீங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ராயல் என்ஃபீல்ட் கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த பைக்கை சூஸ் பண்ணுவீங்களா இல்லையா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த பைக் வந்துட்டு ஆப்டாக இருக்குமா, நல்ல ஒரு ப்ரைஸிங்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ மக்களே இன்னொரு சூப்பர் கூல் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, Arshad signing off.